அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஜிட்டல் சிக்னல். கடைசி 2 வீடியோவில் நம்ம சிக்னல்னால் என்னென்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி அனலாக் சிக்னல்னால் என்னென்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. பொதுவாகவே சிக்னல் அப்படின்னு சொன்னோன்னா எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இல்லைங்களா. அந்த சிக்னல் பேசிக்காக 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று அனலாக் சிக்னல், இன்னொன்று டிஜிட்டல் சிக்னல். சரிங்களா. இந்த அனலாக் சிக்னல்னால் என்னென்னா சிடிசிவி சிம்பிளாக சொல்லணும்னா அப்படின்னா என்ன சார், கண்டினியூஸ் டைம் கண்டினியூஸ் வேல்யூ சிக்னல் இஸ் அ அனலாக் சிக்னல். ஓகேங்களா. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. கண்டினியூஸாக நான் என்னோட வேல்யூஸை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டுங்களா. இப்போ இந்த அனலாக் சிக்னலோட ஒன் ஆஃப் த சப் கேட்டகரி தான் என்னென்னா டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் இல்லைங்களா. அப்போ இந்த டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் என்ன சொல்லுது, டிஸ்க்ரீட் டைம், ஸோ டிடி but continuous value இல்லைங்களா. discrete time continuous value signal are called as discrete time signals. என்னோட டைம் ஆக்சிஸ் நான் என்ன பண்ணுவேன்னா டிஸ்கிரிட்டைஸ் பண்ணிடுவேன், அதாவது ஃபிக்ஸ்டு லெவல்ஸாக வச்சுக்குவேன். பட் என்னோட வேல்யூஸ் இருக்கிற அந்த ஆக்சிஸ், அந்த ஒய் ஆக்சிஸ் எனக்கு கண்டினியூஸாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் சிக்னல்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ளோ இருக்குது, அந்த ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அனலாக் சிக்னல்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அனலாக் சிக்னல்னால் என்னென்னா கண்டினியூஸ் டைம் கண்டினியூஸ் வேல்யூ நான் சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்னு சொன்னோம். இப்போ அனலாக் சிக்னலுக்கு இந்த கிராஃப் இல்லைங்களா. இப்போ டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், டிடிசிவின்னு சொன்னேன், டிஸ்க்ரீட் டைம் கண்டினியூஸ் வேல்யூன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போது நம்ம அனலாக் சிக்னல் இருந்து தான் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் டிரைவ் பண்ணுறோம். எப்படி டிரைவ் பண்ணுறோம், என்னோட டைம் ஆக்சிஸ் நான் என்ன பண்ணிடுவேன்னா டிஸ்கிரிட்டைஸ் பண்ணிடுவேன் இல்லைங்களா. டிஸ்கிரிட்டைஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி தான். அப்போ எனக்கு ஃபைனைட்டாக ஒவ்வொரு டைமில் மட்டும்தான், ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம் 6 AM 7 AM அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் வேல்யூஸ், அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் எனக்கு வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா. இது நம்ம டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்னு சொல்லி பார்த்தோம். அப்போது டிஎஸ், அதாவது அப்போ டிஜிட்டல் சிக்னல்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா. அனலாக் சிக்னலை நான் சிடிசிவின்னு சொல்கிறேன். டிஸ்க்ரீட் டைம்ஸ் சிக்னலை நான் டிஸ்க்ரீட் டைம் கண்டினியூஸ் வேல்யூன்னு சொல்கிறேன். அப்போ டிஜிட்டல் சிக்னல் நான் என்னென்னு சொல்லுவேன். சரிங்களா. ஓகே. இப்போ அடுத்தது ஓகே, டிஜிட்டல் சிக்னல். இதுதான் சார் டிஜிட்டல் சிக்னலோட டெஃபினிஷன். வென் போத் டைம் அண்ட் வேல்யூ, ஓகேங்களா, டைம் அண்டு வேல்யூ இது ரெண்டுமே டிஸ்க்ரீட்டாக இருக்கிற பட்சத்தில் அதை தான் நான் என்ன சொல்லுவேன், டிஜிட்டல் சிக்னல்னு சொல்லுவேன். அதாவது டிஸ்க்ரீட் டைம் சிக்னலில் எனக்கு டைம் டிஸ்க்ரீட்டாக இருக்குது, என்னோடய வேல்யூ கண்டினியூஸாக இருக்குது. ஆனால் இங்கே டிஜிட்டல் சிக்னலில் என்னோடய டைம் ஆக்சிஸும் டிஸ்க்ரீட்டாக இருக்குது, அதே மாதிரி என்னோடய வேல்யூ இருக்கிற ஆக்சிஸும் என்னவா இருக்குது, டிஸ்க்ரீட்டாக இருக்குது. அதுதான் வென் போத் டைம் அண்டு வேல்யூ அந்த 2 ஆக்சிஸுமே, என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே ஃபிக்ஸ்டு லெவல்ஸாக இருக்கிற பட்சத்தில் நான் அந்த சிக்னல் என்னென்னு சொல்லுவேன், டிஜிட்டல் சிக்னல்னு சொல்லுவேன். சரிங்களா. ஓகே. இப்போ இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் இங்கே ஒரு டிஸ்க்ரீட் டைம் சிக்னலோட ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. டிஸ்க்ரீட் டைம் சிக்னலோட ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன். இந்த கிராஃபில் டிஸ்க்ரீட் டைமில் நான் ஒரு 5 இன்டர்வல் எடுத்துகிட்டு அந்த 5 இன்டர்வலோட வேல்யூஸ் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து கிடைச்ச கிராஃப்னு வச்சுக்குவோம். சரிங்களா. இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்ஸை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா டேபிளேஷன் பண்ணி வச்சுருக்கேன். டேபிளேஷன் பண்ணிவிட்டு T1ல் 13 பார்த்தீங்கன்னா T1ல் 13 இருக்கும் இல்லைங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா T1ல் 13 இருக்குது, இங்கேயும் T1ல் 13 இருக்குது, T2ல் 27 இருக்குது, T2ல் 27. இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் T3ல் 37 இருக்குது, ஸோ 37, T4ல் 20, T5ல் 40, அதே மாதிரி T4ல் 20, T5ல் 40. இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா. இப்போ என்னோட டாஸ்க் இங்கே என்ன அப்படின்னா, இந்த டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் கிராஃபை பார்த்து அதிலிருந்து நான் டிஜிட்டல் சிக்னலோட வேல்யூஸை எழுதணும். ஓகேங்களா. அப்போது இந்த டிடிஎஸ்லேருந்து டிஎஸை நான் எப்படி டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெஃபினிஷன் என்ன சார் சொல்லுது, டைமு வேல்யூ ரெண்டுமே நம்மளுக்கு இங்கே டிஸ்க்ரீட் ஆயாச்சுன்னா அது நம்ம டிஜிட்டல் சிக்னல்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கிராஃபில் டைம் டிஸ்க்ரீட் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம
டிஸ்க்ரீட் பண்ண வேண்டியது எதுனா இந்த வேல்யூ, அதாவது இந்த இடத்துல இந்த டெம்பரேச்சர் ஆக்சிஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், டிஸ்க்ரீட் பண்ணோம். டிஸ்க்ரீட் பண்ணுறேன்னா என்னது, செப்பரேட் பண்ணி ஃபிக்ஸ்டு லெவல்ஸை நான் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் சரிங்களா. அதை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வேல்யூஸை நம்ம எழுதிக்கலாம், டிஜிட்டல் சிக்னலில் எழுதிக்கலாம் சரிங்களா. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா வேறு கலரில் வந்து நான் இந்த ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணி என்ன பண்ணுறேன்னா இந்த ஒய் ஆக்சிஸை நான் வந்து டிஸ்க்ரிட்டைஸ் பண்ணுறேன். நான் மேலேயே வரைஞ்சேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதனால நான் என்ன பண்ணுறேன்னா சைடில் வரைஞ்சிக்கிறேன் சரிங்களா. அப்போது இப்படி வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா டிஸ்க்ரிட்டைஸ் பண்ணுறேன். எதை டிஸ்க்ரிட்டைஸ் பண்ணுறேன், ஆல்ரெடி எனக்கு வந்து டைம் டிஸ்க்ரீட் ஆயாச்சு. இப்போ என்னோட அந்த ஒய் ஆக்சிஸை நான் வந்து டிஸ்க்ரீட்டைஸ் பண்ணுறேன். அப்போது டிஸ்க்ரிட்டைஸ் பண்ணும்போது நான் ஃபிக்ஸ்டு லெவல்ஸாக பிரிக்கிறேன். அப்போ எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 0, நான் வந்து என்னோடய கன்வீனியன்ஸுக்காக 0, அப்புறம் ஒரு 1.5 பாக்ஸு, இது ஒரு பாக்ஸு, இது ஒரு 0.5. அப்போ நான் இது எப்படி பிரிக்கிறேன்னா 10 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 பாக்ஸ் தள்ளி நான் என்ன பண்ணுறேன்னா 20 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 30, அப்புறம் ஒரு 1.5 பாக்ஸ் தள்ளி 40. இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோட ஒய் ஆக்சிஸை ஈக்குவல் இன்டர்வல்ஸாக நான் வந்து டிஸ்க்ரிட்டைஸ் பண்ணி எழுதிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இதுதான் வந்து என்னோட புது ஒய் ஆக்சிஸ். அப்போது இந்த ஆக்சிஸை வச்சு நான் வந்து இந்த டேபிளை ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இதோட மேப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 0க்கு 0, 10 அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வரும், 20 அப்படிங்கும்போது இந்த 20யோட மேட்ச் ஆயிரும், 30 அப்படிங்கும்போது நமக்கு இங்கே வரும், 40னா இந்த மாதிரி வரும் கரெக்டுங்களா. ரைட், இப்போ என்ன பண்ணலான்னா மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு T1 நம்மளோட டிடிஎஸோட வேல்யூ வந்து 13. அப்போ டிஜிட்டல் சிக்னல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஸ்க்ரீட் டைமில் 13, அப்போ டிஜிட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து 13 வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வேல்யூ. இந்த 13 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10க்கும் 20க்கும் சென்டரில் இருக்குது, 10க்கும் 20க்கும் இடையில இருக்குது. அப்போது நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஜிட்டல் சிக்னல் நம்ம எழுதும்போது எப்பவுமே லோயஸ்ட்டாக இருக்கிறதா எழுதணும், டுவோர்ட்ஸ் த லோயஸ்ட் தான் எழுதணும். அப்போ இங்கே 10, 20 இருக்குது, 13 வந்து நம்மளோட டார்கெட் வேல்யூ. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 13 இங்கே எழுதக்கூடாது, லோயர் மோஸ்ட் இருக்கிறதா எழுதணும். அது ஏன் எழுதுகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 13, ஆனால் நம்ம இங்கே என்ன எழுதுவோம்னா 10 தான் எழுதுவோம் ஓகேங்களா. அடுத்தது இப்போ இது முடிஞ்சது. இப்போ அடுத்த வேல்யூ என்னென்னா 27. இப்போ 27 எங்கே இருக்குது, இப்போ நமக்கு இந்த வேல்யூ முடிஞ்சது இல்லைங்களா. இப்போ 27 வந்து இங்கே இருக்குது. 27 அப்படிங்கிறது நம்மளோட டிஜிட்டல் சிக்னல் அந்த ஆக்சிஸில் வந்து 20க்கும் 30க்கும் சென்டரில் இருக்குது. இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா 27ங்கிறது ஒரு 3 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. அதாவது 27 + 3 நம்ம ஆட் பண்ணும்போது 30 வரும், ஆனால் 20 + 7 தான் 27 வரும். அப்போ நம்ம 30 இங்கே எழுதலாமா அப்படின்னா எழுதக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லோயர் மோஸ்ட் வேல்யூ தான் எழுதணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்னா 20 ஓகேங்களா. இப்போ அடுத்தது 37 எடுத்துக்கோங்க. 37 அதே மாதிரி தான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா 37 அப்படிங்கிறது 30க்கும் 40க்கும் சென்டரில் இருக்குது. நான் என்ன பண்ணலான்னா 37 வந்து 40க்கு பக்கத்தில் இருக்குல்ல, அப்போ நான் 40 எழுதலாமான்னா 40 எழுதக்கூடாது ஓகேங்களா. அதுலேயும் லோயர் மோஸ்ட், அதாவது கீழே இருக்கிற லோயர் லிமிட் தான் நீங்கள் எழுதணும் சரிங்களா. அப்போது 37, அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா 30 தான் எழுதணும் சரிங்களா. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரவுண்ட் ஆஃப் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது லோயர் மோஸ்ட் வேல்யூக்கு எடுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த எக்ஸாம்பிளை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஒரு லோயர் மோஸ்ட் இதுக்கு எடுக்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்து வந்து 20 எப்படிங்கும்போது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, இந்த ஆக்சிஸ்லேயும் இருக்குது இந்த ஆக்சிஸ்லேயும் இருக்குது. நான் 20 அப்படி டேரெக்டாக எழுதிக்கிறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன்னா 40யும் வந்து எனக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லை, ஸோ நான் அதையும் எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, மேப் பண்ணிவிட்டு லோயர் மோஸ்ட் வேல்யூ அதோட ரேஞ்சை கண்டுபிடிச்சி லோயர் மோஸ்ட் வேல்யூவில் வந்து நான் வந்து எழுதியாச்சு ஓகேங்களா. இப்போது நான் ஏன் வந்து எல்லாத்தையும் வந்து லோயர் மோஸ்ட்டில் எழுதுனேன் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா நான் வந்து எழுதுறதுக்கு என்ன காரணம்னா டு மினிமைஸ் எரர்ஸ் ஓகேங்களா. அதாவது நம்ம எரர் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரிஜினல் வேல்யூ இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஒரிஜினல் வேல்யூ இருக்கும். அந்த ஒரிஜினல் வேல்யூவிலிருந்து ஏதாவது ஒரு டீவியேஷன் முன்ன பின்ன மாறுது அப்படிங்கும்போது
ஒரு டீவியேஷன், அதாவது அந்த டீவியேஷன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ நான் வந்து ஒரிஜினல் வேல்யூ 5ன்னு சொல்கிறேன். ஸோ 5ன்னு ரீடிங் காமிக்கிறதுக்கு பதிலாக எனக்கு வந்து 3 காமிச்சாலோ இல்லை 7 காமிச்சாலோ அங்கே என்ன சொல்லுவேன், எரர் ஆஃப் 2 யூனிட்ஸ்னு சொல்லுவேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 யூனிட்ஸ் சொல்லுவேன். இப்போ 5ன்னு இருக்குது, எனக்கு வந்து 3 காமிக்குது என்னோட மீட்டர், இல்லாட்டி 7 காமிக்குது. அப்படிங்கும்போது என்ன சொல்லுவேன், எனக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் எரர் இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா. ஸோ அந்த எரர் வந்து 2 யூனிட்ஸ். அப்போது இந்த டிஜிட்டல் சிஸ்டமில் நம்மளோட எரர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணுறக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம் சரிங்களா. இதை பற்றி நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம ஏன் வந்து லோயர் மோஸ்ட்டில் எழுதுகிறோம் அப்படின்னா இன் ஆர்டர் டு மினிமைஸ் அவர் எரர்ஸ். ஓகேங்களா. இப்போ இதுதான் வந்து டிஜிட்டல் சிக்னலோட பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அடுத்தது, இப்போ இத்தனை நேரம் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து டெம்பரேச்சருக்கு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வோல்டேஜுக்கும் டைமுக்கும் வந்து டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்லேருந்து டிஜிட்டல் சிக்னல் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ எனக்கு ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்க் என்னென்னா T1 அப்படிங்கிற ஒரு டைமில் வந்து, இப்போ இதான் T1 வச்சுக்கோங்க, T1 அப்படிங்கிற ஒரு டைமில் நான் என்ன பண்ணணும்னா 3 வோல்ட்டை மார்க் பண்ணணும் சரிங்களா. இதுதான் T1, நான் 3 வோல்ட்டை மார்க் பண்ணணும். எனக்கு இருக்கிற லெவல்ஸ் வந்து ரெண்டே தான், 0 வோல்ட் டு 5 வோல்ட், 0 வோல்ட் 5 வோல்ட், இந்த ஃபிக்ஸ்டு லெவல்ஸ் தான் எங்கிட்ட இருக்குது சரிங்களா. இப்போ இதில் வந்து நான் 3 வோல்ட்டை மார்க் பண்ணணும். சாதாரணமாக நம்ம வந்து இதை டிஸ்க்ரீட் டைம் சிக்னலில் மார்க் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணுவோம், 0 வோல்ட் இங்கே இருக்குது, இப்போது பாதினா 2.5 இங்கே வரும். இப்போ 3 வோல்ட்டை நம்ம எங்கே மார்க் பண்ணுவோம்னா இங்கே மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இப்படி மார்க் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லைன் இப்படி போடுவோம், கரெக்டுங்களா. இது வந்து என்னென்னா நம்ம எப்பவும் பண்ணுற ப்ரொசீஜர் டிஸ்க்ரீட் டைம் சிக்னலாக இருக்கும்போது. ஓகே, இப்போ மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3 வோல்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போது இது வந்து டிஸ்க்ரீட் டைம் சிக்னலாக இருக்கும்போது. இதே வந்து இப்போ டிஜிட்டல் சிக்னலாக இருக்கும்போது எங்கிட்ட வந்து இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் எங்கிட்ட வந்து 0 வோல்ட் அண்ட் 5 வோல்ட் ரெண்டு மட்டும்தான் இருக்குது. நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா டிஜிட்டல் சிக்னலுக்கு மார்க் பண்ணுறேன். டிடிஎஸில் இருக்குது, நான் டிஎஸ்க்கு மார்க் பண்ணுறேன். அப்படி மார்க் பண்ணும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, 3 வோல்ட்டுங்கிறது 0 வோல்ட்டுக்கும் 5 வோல்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஆனால் நம்ம எழுதும்போது எங்கே எழுதணும்னா 0 வோல்ட்டு கிட்ட தான் எழுதணும் இல்லைங்களா, லோயர் மோஸ்ட்டில் எழுதணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்குவோம்னா இந்த லோயர் மோஸ்ட் இதை தான் எடுத்துக்குவோம், கரெக்டுங்களா. அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரிஜினல் வேல்யூ வந்து 3 வோல்ட்டு ஓகேங்களா. ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ டீவியேட் ஆகிருக்குன்னா கீழே வந்திருக்கு. ஸோ 0 வோல்ட்டு, அப்புறம் என்ன சொல்கிறேன்னா 3 வோல்ட் எரர் வந்திருக்கு. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ எனக்கு இந்த எரரை வந்து மினிமைஸ் பண்ணணும். அதை எப்படி சார் மினிமைஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எப்போ எரர் நம்மளுக்கு குறையும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், எரர் is inversely proportional to number of levels. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. எரர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் லெவல்ஸ். அது என்ன சார் எரர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் லெவல்ஸ் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோடய சிஸ்டமில் நம்பர் ஆஃப் லெவல்ஸ் ஓகேங்களா, நம்பர் ஆஃப் லெவல்ஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா, இதை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய எரர் வந்து கம்மியாயிடும் சரிங்களா. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம், எப்படி இது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. அப்போ எரர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஒன்று ஜாஸ்தியாச்சுன்னா இன்னொன்று கம்மியாகும் சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் நான் கொடுத்த மாதிரி அப்படியே எடுத்து எழுதிட்டேன். எனக்கு வந்து எரர் எவ்வளோ வந்தது 3 வோல்ட்டு, ஆனால் என்னால் வந்து 0 வோல்ட்டில் தான் மார்க் பண்ண முடியும். ஸோ 3 வோல்ட்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா நான் இதே கிராஃபு ஓகேங்களா, இதே இது நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே, இப்போ இதே கிராஃபில் இப்போது நான் வந்து இதை வந்து பாதி பாதியாக பிரிச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த வந்து நான் 0 வோல்ட்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து நான் 2.5 வோல்ட்னு எடுத்துக்கிறேன். இதை நான் ஆஸ் யூஷுவல் 5 வோல்ட்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு வந்து எத்தனை லெவல் இருக்குது, 0 வோல்ட்டு, 2.5 வோல்ட், அப்புறம் 5 வோல்ட் ஓகேங்களா. இப்போ இதை நான் வந்து டிஜிட்டல் சிக்னலாக மார்க் பண்ணணும், அதாவது என்னோடய 3 வோல்ட்டை வந்து நான் டிஜிட்டல் சிக்னலாக மார்க் பண்ணணும் அப்படின்னா நான் எங்கே மார்க் பண்ணுவேன்னா இந்த 3 அப்படிங்கிறது இப்போது 2.5 வோல்ட்டுக்கும் 5 வோல்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஆனால் நான் மார்க் பண்ணும்போது எங்கே மார்க் பண்ணுவேன், லோயர் மோஸ்ட் வேல்யூ தான் மார்க் பண்ணுவேன். அப்போது என்னோடய எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக
நான் மார்க் பண்ண வேண்டியது 3 வோல்ட்டு. ஆனால் என்னால் மார்க் பண்ணது எங்கே அப்படின்னா 2.5 வோல்ட். அப்போ என்னோட டீவியேஷன் என்ன அப்படின்னா 0.5 வோல்ட். இது நம்மளுக்கு எப்போ கிடைச்சது? நம்பர் ஆஃப் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது. இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல். அப்போ 3 லெவல் நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்மளோட எரர் வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? சரி, இப்போ அடுத்தது வந்து நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இன்னும் எரர் வந்து கம்மியாகணும். ஓகேங்களா? இன்னும் இந்த எரர் வந்து கம்மியாகணும் அப்படின்னா நான் அதை எப்படி கம்மி பண்ணுறேன் அப்படின்னா, நான் இன்னும் லெவல்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்னொரு கிராஃப் நான் வரைஞ்சிக்கிறேன், இன்னொரு ஆக்சஸ் வரைஞ்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த லெவலை இன்னும் நான் வந்து ஜாஸ்தி பண்ணுறேன். எப்படின்னா இது 0 வோல்ட், அப்புறம் 1 வோல்ட், அப்புறம் 2 வோல்ட், அப்புறம் 3 வோல்ட், 4 வோல்ட், 5 வோல்ட். ஓகேங்களா? இப்போ நான் லெவல்ஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து 2 வோல்ட். ஓகே, இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பாருங்கள் இதை மேப் பண்ணுறேன். இப்போ மேப் பண்ணதுக்கப்புறம் இப்போ எங்கிட்ட வந்து 0 வோல்ட் இருக்குது, 1 வோல்ட் இருக்குது, 2 வோல்ட், 3 வோல்ட், 4 வோல்ட், 5 வோல்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இந்த 3 வோல்ட்டை வந்து இந்த டிஜிட்டல் சிக்னல் இதில் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 வோல்ட்டுங்கிற லெவல் வந்து எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? அப்போது நான் என்னோட டாஸ்க் என்னென்னா 3 வோல்ட்டை நான் வந்து மார்க் பண்ணணும். என்னோட லெவல்ஸில் வந்து 3 வோல்ட் இருக்குது. ஓகேங்களா? நான் போன தடவை மாதிரி வந்து லோயர் மோஸ்ட் வேல்யூ எல்லாம் நான் எடுக்க வேணும் அவசியம் இல்லை. ஸோ 3 வோல்ட் எனக்கு தேவை, 3 வோல்ட் லெவல் எனக்கு இருக்குது. ஸோ அந்த லெவல் இருக்கிறனால, அந்த 3 வோல்ட் லெவல் இருக்கிறனால இப்போ 3 வோல்ட் மைனஸ் 3 வோல்ட் இந்த இடத்துல என்னோட டீவியேஷன் எதுவுமே ஆகலை. அப்போது எனக்கு இந்த இடத்துல எரரோட வேல்யூ என்னது? 0 வோல்ட். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட் கேஸில் வந்து அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். செகண்ட் கேஸில் வந்து நான் வந்து 3 லெவலாக எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெவலாக எடுத்திருக்கேன், 5-6 லெவலாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். கரெக்டுங்களா? அப்போ இதுதான் வந்து இந்த எரர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் லெவல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங். ஓகேங்களா? இதுதான் வந்து டிஜிட்டல் சிக்னல். நம்ம இதை பற்றி இன்னும் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வீடியோ நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னல் என்னென்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதோட டெஃபினேஷன்ஸை பார்த்தோம். எப்படி வந்து நம்ம டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்லேருந்து டிஜிட்டல் சிக்னல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து எலக்ட்ரிக்கலில் வோல்டேஜை வச்சு ஒரு டேபிளேஷன் பார்த்தோம். அதில் வந்து எரர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் லெவல்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.